கடும் இழுபறிக்கு பின்னர் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து. காங்கிரசிற்கு 28 தொகுதிகள், ஒரு ராஜ்யபாசி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மனநிறைவுடன் இருக்கிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மகிழ்ச்சி. காங்கிரஸ் ராஜ்யசபா வேட்பாளர் யார் என்பதை தலைமை அறிவிக்கும் என பேட்டி. 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மனநிறைவோடு இருக்கும். ரைட். ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போட்டி. திமுக தலைமை அறிவிப்பு. திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலக வாயிலில் இருந்து சர்ச்சைக்குரிய இந்து எழுத்துக்கள் அகற்றம். கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் பின்வாங்கியது மத்திய அரசு. திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சு. நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மிக உறுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பயணிக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் எங்களுக்குரிய எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் நிலையை சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் நாளை சந்திக்க இருக்கிறோம். நிறைவாக பேச்சுவார்த்தையில் அந்த இடங்கள் எட்டப்படுகிற பொழுது, எண்ணிக்கை இடங்கள் எட்டப்படுகிற போது உங்களை சந்தித்து நாங்கள் முறைப்படி அறிவிப்போம். சென்னையின் புதிய அடையாளமாக மிக வேகமாக நீண்ட மேம்பாலம் உருவாகி வருகிறது. தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை மேம்பாலம் திராவிட மாடல் 2.0 ஆட்சி துவக்கத்திலேயே திறக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். அதிமுகவை வம்பிழுத்தால் விஜய் வாங்கி கட்டிக் கொள்ள நேரிடும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. வாங்க ஆட்சியில பங்கு தரோம், வாங்க அதிகாரத்தில் பங்கு தரோம் வரல. இப்ப ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கட்சியில மனுஷனை கிடைக்கிற கதையா இப்ப எங்க பக்கம் திரும்பிக்கிறாரு. அதனால எங்க பக்கம் திரும்பினா வீணா வாங்கி கட்டிக்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமா தாவேகாவுக்கும் திரு விஜய்க்கு ஏற்படும். மாநிலங்களவை எம்பி ஆவதால் பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தவுடன் பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என தகவல். 2025 டிசம்பர் 31க்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் புதிய ஓய்வூதிய பலன்களை பெற முடியவில்லை என விளக்கு. 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவிரி பாசன மாவட்டங்களில் சாயப்பட்டறையுடன் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அமைக்கப்பட்டதன் நோக்கத்தை திமுக அரசு சிதைத்து விடக்கூடாது என எச்சரிக்கை. அரக்கோணம் அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. பெண்கள் ஒன்றாக இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ரயிலை சுத்தம் செய்யும் பணியின் போது விபரீதம். மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர் உயிரிழப்பு. இந்தியாவில் பயிற்சியை முடித்து நாடு திரும்பிய ஈரான் போர்க்கப்பலை இலங்கை அருகே தாக்கி மூழ்கடித்து விட்டோம். டோர்பிடோ நீர்மூழ்கி குண்டு மூலம் தாக்கி அழித்ததாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இன்னும் ஒரு வாரத்தில் ஈரானை கட்டுப்படுத்துவோம் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெட்சத் அறிவிப்பு. எங்கள் தாக்குதலில் ஈரான் சிக்கிவிட்டது, அதை விரைவில் ஈரான் உணரும் எனவும் பேட்டி. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியது. 5 நாட்களாக நீடிக்கும் போரில்
181 குழந்தைகள் உட்பட 1097 பேர் உயிரிழப்பு. ஹெர்மஸ் நீரிணை பகுதியில் சீனாவின் எண்ணெய் கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி. போரில் ஆதரவு தெரிவித்ததால் ஈரான் அரசு அறிவிப்பு. ஈரான் மீதான தாக்குதல்கள் மனிதகுலத்தின் மிகப்பெரிய பேரழிவின் தொடக்கம். போர் வேண்டாம் என்பதை ஸ்பெயின் மக்களின் நிலைப்பாடு என பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கருத்து. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கனடா பிரதமர் மார்க் கார்னி வலியுறுத்தல். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. சாலையில் பாறைகள் உருண்டு விழுந்த அதிர்ச்சி காட்சிகள். நல்வாய்ப்பாக உயிர் சேதமில்லை.